ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் சீசன் 2 எபிசோட் 2 தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீடியோக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்கும். அதை அவன் சமந்தா கிட்ட கொடுக்குறான். இந்தா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. போன வாட்டியை கம்பேர் பண்ணால் இந்த ஜெம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே வேற வழி இல்லாமல் சமந்தாவும் அதுக்கு ஒத்துக்கிறா. ஹீரோவும் சொல்கிறான், சரி அப்புறம் என்ன, வாங்க நம்ம போகலாம். அங்கே பிராடுக்கும் நோட்டு சொல்கிறது கரெக்டுன்னு தோணும். இதனால் அங்கே வந்து போக ஆரம்பிக்கிறாங்களா. அவங்க முன்னாடி அந்த பெரிய மாஸ்டரும் வந்து நிக்குது. இதனால அவன் கிரியோ கிட்ட கத்தி சொல்றான், சீக்கிரம். ஒரு வாட்டர் அட்டாக்கை வச்சு தாக்குறாரு. சமந்தாவும் எலைஜாவும் அதை தடுக்கிறாங்க. அது வந்து அப்படியே மாட்டிக்குமா. அங்க மத்தவங்க எல்லாருமே இதை ஒரு வாய்ப்பை வச்சு முடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. லூக்கஸ் அங்க பயத்துல அப்படி நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஆத்தர் அங்க நடுங்கவே இல்லை. ஆத்தரும் மனசுலயே யோசிக்கிறான், நார்மலான ஃபயர் ஸ்பெல் அது மேல ஒர்க் ஆகல. அப்படி பார்த்தா இன்னமும் என்னோட ஃபயர் ஸ்பெல்லை ஸ்ட்ராங் ஆக்கணும். ஒரு வகையில இன்னமும் ஹார்ட் ஆயிட்டா உண்டிதான் என்னால அதை முடிக்க முடியும். அங்க லூக்கஸ் அவனோட ஸ்வால ஃபயரோட எலமெண்ட்டை போட்டு அங்க பயங்கரமா தாக்குறான். கூடவே ஜாஸ்மினும் தாக்குறாளாம். அதனால அந்த வாமுக்கு பயங்கரமா அடிப்படும். அந்த வாம் அப்படி கீழே போக ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேஃப்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நம்ம வந்து இப்போதைக்கு இங்கிலேருந்து கிளம்பலாம். இதனால எல்லாருமே அங்கிலேருந்து போக ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு பயங்கரமான எத்துக்கேக்கு வரும். அப்புறம் தான் ஆத்தருக்கு புரியுது, அந்த வாம் மாஸ்டர் அது ஒன்றும் இவங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணல, சும்மா வெயிட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி எரப்ஷன்ல இவங்க எல்லாருமே காலி ஆகணும்னு. இந்த இடத்துல ஒருத்தங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வகையில அவங்கள ஷீல்டால ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ஆத்தர் இப்பதான் பாக்குறாங்க லூக்கஸ் அவனை ப்ரொடெக்டே பண்ணல. இதனால செம்ம வேகமா போய் லூக்கஸ் அவன் காப்பாத்துறான். இதனால நம்ம லூக்கஸ்க்கு அங்க எதுவுமே ஆகல. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆத்தர் சைட்ல பாக்குறான், பிராடு நம்ம சமந்தாவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா இதனால அவரோட ஒரு கை அது வந்து போயிடுச்சு. பிராடுக்கு ஒரு கை பாதியா போயிட்டு இருக்கும்ல, கையில ரத்தம் அப்படியே போயினே இருக்கும். இதனால ரத்தம் வடியக்கூடாதுன்னு சொல்லி பாட சூடு பண்ணி அங்க வைக்கிறாங்க. இதனால அந்த காயம் அது காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ரத்தம் வராது. இந்த இடத்துல சமந்தாவும் ஹீல் பண்ணி விடுறா. ஆனா இன்னமும் நம்ம ஹீரோவால நம்ப முடியல இதுல எப்படி பிராடு மாட்டிக்கினாருன்னு. ஆனா அதுக்குள்ள கிரியோல வந்து சாண்ட்விச் அங்க ஆஃபர் பண்றான். இப்பதான் அந்த சாண்ட்விச்சை பத்தி அவரு சொல்றாரு, இது ஸ்பெஷலான சாண்ட்விச் தெரியுமா. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப சோகமாவும் ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்றேனோ அந்த மாதிரி டைம்ல இதை வந்து நான் சாப்பிடுவேன். அப்படியா, ரொம்ப நன்றி. இல்ல சீஸும் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை ஹீட் பண்ணி சாப்பிட்றான். அங்க இதை பார்த்தோன்னே அவருக்கும் அது வந்து ரொம்ப புழைச்சு போயிடுமா. அவரும் கேட்கிறாரு, நோட் உன்னால எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா. அவங்க சாப்பிட்றாங்க. அது இன்னமும் வேற லெவல்ல இருக்கு. இப்பதான் அவரு சொல்றாரு, இந்த சாண்ட்விட்சை உருவாக்குனது இவரோட ஃபியான்சே தானா. இதை கேட்டோன்னே நம்ம நோட்டும் சொல்றான், பரவாயில்லையே, உண்மையிலேயே நீங்க லக்கியானவங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு ருசியான மீலை அவங்க செஞ்சு குத்துருக்காங்களே. அதே மாதிரி என்னோட கிராட்டிடியூட பத்தியும் உங்களுக்கு சொல்லுங்க. என்ன கண்டிப்பா. இதுக்குள்ளேயே அங்க சைட்ல ஒரு சண்டையே போயின்னு இருக்கு. அங்க பயங்கரமா கத்துறான், யோ பிராடு, எதுக்கு இங்க ஜாயின் பண்ணன்னு தெரியுமா. இங்க வந்து டபிள்யூ கிளாஸ்ல இருக்க மேஜா நீ இருந்த, அதனால தான் நான் இங்க ஜாயின் பண்ணேன். ஆனா இப்போ உன்கிட்ட ஒரு கையில இந்த மாதிரி டைம்ல உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ ஒரு வெட்டு என்ன ரொம்ப கத்துறான். அங்க பிராடும் கத்த ஆரம்பிச்சுறாரு. ஆமாண்டா, நீ வந்து அப்படி என்ன பத்தி பயங்கரமா பேசுற, நீ யாருன்னு தெரியுமா. உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன். அந்த எத்துல ஒண்டி நோட்டு வரலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், நீ வந்து எப்பயோ காலி. நான் வந்து சமந்தாவை காப்பாத்த போனேன். அங்க ஒண்டி நான் ஷீல்டை கிரியேட் பண்ணலனா அப்படியெல்லாம் எனக்கு ஆயிருக்காது தெரியுமா உனக்கு. அவங்க கத்துவாங்களா. அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது, போதும் இருங்க. அங்க ஹீரோட பிரசன்ஸை பார்த்து அவங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க. லூக்கஸ் கிட்ட அவன் சொல்றான், லூக்கஸ் நீ வந்து ரொம்ப ஓவரா போயின்னு இருக்க. என்னது ஓவரா போயின்னு இருக்கியா. என்னோட ஆக்குமெண்டர் கோர் வந்து வெறும் ஆரஞ்சு கோர் தான். எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. ஆரஞ்சோ எல்லோவோ சில்வரோ இல்ல, நீ காடாவே இருந்துட்டு போ, நீ யாரா வேணா இரு. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு லயபிலிட்டி மாதிரி தான். இதை கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு ரொம்பவும் கடுப்பா இருக்கு. ஆனா அங்க ஒண்ணுமே பண்ணவும் முடியல. டைரக்டா நோட்டும் வந்து நம்ம பிராடு கிட்ட கேக்குறான், பிராட் இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க. உங்ககிட்ட தான் டிசிஷன் இருக்கு. நம்ம வந்து முன்னாடி போகணுமா இல்ல நம்ம திரும்ப போயிடலாமா அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கிறதுல நீங்க ஒண்டிதான் அடிப்பட்ட நிலைமையில இருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் ஏதோ பரவாயில்ல, ஓகே மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க தான் டிசைட் பண்ணணும், போலாமா வேணாவா. அங்க இதை கேட்டோன்னே பிராடோ அங்க யோசிச்சுட்டு சொல்றாரு, இல்ல நம்ம வந்து போகலாம். நான் இதுதான் என்னோட கடைசி டஞ்சன் ரைடா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் எண்டு வரைக்கும் பார்த்தாகணும். அதனால போகணும். அட நீங்க எப்படி ஃபைட் பண்ணுவீங்க வெறும் ஒரே ஒரு கையை வச்சு. இல்ல நான் இப்போவும் ஒரு டபுள்யூ கிளாஸ்ல இருக்க ஒரு ஆக்குமெண்டை தான். அப்படி பார்த்தா நான் ஒன்றும் பின்தங்க விரும்பல.
அதே மாதிரி இதுக்கு மேல என்னால ஒரு லீடரா இருக்க முடியாது. இந்த மாதிரி டைம்ல நம்ம நோட்டுக்கு தான் ஒரு லீடரா இருக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாருமே அங்க ஒத்துக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். சரி, நானே லீடரா இருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி போற வழியில ஒரு டனலையே பிளாக் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் அங்க பெருசா ஒண்ணு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவரு பயங்கரமா தாக்குறாரு. இருந்தாலும் அதுக்கு பெருசா எதுவும் ஆகல. இங்க 2 வாட்டி தாக்கியும் அங்க லைட்டா தான் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. இல்லையா அவருக்கு புரியுது இன்னமும் ஒரு முறை தாக்கணும்னு. இடத்துல ஜாஸ்மினும் அவரும் இன்னமும் பலமா தாக்குறாங்களா, அதனால அந்த கதவும் உடையுது. அவங்க வேற ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வராங்க. இடமே ஒரு மாதிரி ரொம்ப வியர்டா இருக்கு. எங்க பார்த்தாலும் செடியும் கொடியுமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா, இங்க வந்து எந்த விதமான பில்லரும் இருக்காது. வெளியில இடம் ஒண்ணு இருந்தா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் உள்ள இது வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துல நம்ம கிரியோலுக்கும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தூக்கமாவுது. இன்னமும் நம்ம ஆத்தருக்கு டவுட்டா தான் இருக்கு, இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. அங்க கிரியோலும் கேக்குறாரு, ஆமா நீ சொல்றது என்ன உண்மைதானா? இப்படி இவங்க பேசினே போகும்போது அங்க ஜாஸ்மினோட கண்ணுக்கு யாரோ ஒருத்தங்க தெரியறாங்க. அதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த சைடு நம்ம கிரியோலும் வரும்போது என்னன்னு தெரியல, அவரோட பொண்டாட்டிய பாக்குறாரு. அட கிளாரா, இது வந்து நீ தானா? இதோ வந்துட்டனா அப்படின்னு அவரு ஓடி போறாரு. அங்க கிரியோல எவ்வளவோ அவங்க தடுக்கிறாங்க. அதெல்லாம் அவரு கேட்கல. கிளாரா நீ அங்கேயே இரு, இதோ வந்துட்டேன் இப்படின்னு அவன் ஓடி போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்கு போறானா, உடனே நம்ம ஜாஸ்மின் தடுக்கிறாங்க. இரு, இது எல்லாமே இங்க இருக்கிற மிஸ்டால உருவான ஒரு இல்யூஷன் தான். அந்த மிஸ்ட் அதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசனா இருக்கு. அதனால எல்லாருமே ஒன்னா இருங்க. தப்பி தவறி கூட இதுல நீங்க ஏமாந்து போக கூடாது. அங்க இதனால சமந்தா ஒரு வாட்டர் பேரியரை கிரியேட் பண்றா. அங்க சமந்தா மத்தவங்க கிட்ட கேக்குறா, ஆமா அவரு வந்து ஏதோ கிளாரான்னு சொல்லிக்கினே ஓடி போனாரு. அந்த கிளாரா அவங்க வந்து யாரு? அவங்களா நம்ம கிரியோலோட ஃபியான்சே. ஆனா அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆல்ரெடி ஒரு டஞ்சன்ல இறந்து போயிட்டாங்க. அது என்னோட 2 கண்ணாலையும் நான் பார்த்தேன். இன்னொருத்தரும் சொல்றாரு, நம்ம இப்ப எப்படியாச்சும் கிரியோல கண்டுபிடிக்கணும். ஆனா இது கேக்குற லூக்கஸ் ரொம்ப கடுப்பாகிறான். அட பைத்தியக்காரங்களா நீங்க, ஏன்னா நீங்கெல்லாம் ஒரு அட்வென்ச்சரர்னு சொல்லவே கூடாது. நான் உங்களோட பிளான் படி இங்க ஒண்ணுமே போகல, நீங்க ஏதேதோ பண்ணிருக்கீங்க. ஜாஸ்மினும் ஒரு மாதிரி இருப்பாளா. நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, நீ ஓகே தானா? இல்ல நான் வந்து ஓகே தான். என்ன விஷயம்னா, ஒரு பர்சனை நான் பார்த்தேன், அது வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். என்னோட அப்பாவும் என்ன நோக்கி கை காட்டினாரு. நான் அவரு வர சொன்னாரு ஸ்மைல் பண்ணிக்கின்னு. ஓ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அது எல்லாமே இல்யூஷன் தானே. கவலைப்படாத, உனக்கு எதுவும் இல்லை, எல்லாமே ஓகே தான். ஜாஸ்மினுக்கு இப்படி சொல்லும் போது தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஜாஸ்மின் கிட்டயும் அவன் கேட்கறான், இந்த மிஸ்டை கிளியர் பண்றதுக்கு ஏதாச்சும் ஸ்பெல் இருக்கா அவங்க கிட்ட? இது என்னால மொத்தமா கிளியர் பண்ண முடியாது, ஆனா என்னால ஒரு வழியை உருவாக்க முடியும். அங்க இதனால அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பெல்ல போட்டு பயங்கரமா தாக்குறாங்க. ஒரு வழியும் கிரியேட் ஆகுது. அங்க அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கே. நான் அந்த இடம் முழுக்க ஒரே வைன்ஸா இருக்கு. இது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இதை அவங்க சுத்தமா பார்க்கவே இல்லை. இடத்துல நம்ம லூக்கஸும் உடனே அவனோட ஃபயர் மேஜிக் வச்சு பயங்கரமா தாக்குறான். என்னதான் வெட்டி போட்டாலும் டக்கு டக்குன்னு அதால ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே அவன் ரெஜினால்டு கிட்ட சொல்றான், சீக்கிரம் நம்ம கான்ஜரஸை நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஆத்தரு, ஜாஸ்மின், பிரைடு அங்க 3 பேரும் பயங்கரமா தாக்குறாங்க. இடத்துல நம்ம ஹீரோ நல்லாவே நோட்டீஸ் பண்றான், இது என்னதான் பயங்கரமா நம்ம வெட்டினாலும் இதால ரீஜெனரேட் ஆக முடியுதுல. இதுக்கு காரணம் இதுக்குள்ள நிறையவே மாய்ஸ்டர் இருக்கும். அதனாலதான் இது வந்து ரீஜெனரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால அவனோட ஸ்பெல்ல இன்னமும் அவன் ஏத்துறான். அது அங்க ஒர்க் ஆகுது. இதை பத்தி அவன் பிராடு கிட்ட சொல்லலான்னு பாக்குறானா, நாங்க ரேம்பேஜா போயின்னு இருக்கான். அங்க ஒரு மாதிரி அவன் பைத்தியம் பூச்ச மாதிரி பயங்கரமா தாக்கின்னு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் புரியுது அவன் வந்து அவனோட கண்ட்ரோல கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறான்னு. இந்த சைடு ஜாஸ்மின் அவங்க தாக்கின்னு இருக்கான். இதனால நம்ம ஹீரோ அங்க பிராடு கிட்ட போறான். அங்க பிராடியும் அங்க இருக்கிற டென்டக்கல்ஸ் எல்லாமே அப்படியே அவனை பூச்சிக்குது. நம்ம ஹீரோ தான் அங்க காப்பாத்தவே செய்யறான். அம்மா நீ என்ன யோசனை இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ண இருக்க? நீ வந்து கடைசியா சொன்ன இதுதான் உன்னோட கடைசி ரைடுன்னு. நான் அதுக்கு நீ என்ன யோசிக்கிற? எங்கேயே நீ இறந்து போகலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? அப்படி நீ இறக்க வேணான்னு யோசிச்சனா நீ ஸ்மார்ட்டா இருக்கணும். நான் இப்போ உன்ன மாதிரி ஒருத்தனோட உதவி எங்களுக்கு தேவை. சைடு லூக்கஸும் ஒரு ட்ரிங்க் குடிக்கிறான். இதனால அவனோட மானமும் ரெக்கவர் ஆக அங்க ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் வச்சு அங்க இருக்கிற முக்காவாசி செடிகளை அவன் முடிக்கிறான். சைடு சமந்தாவும் ஒரு ஸ்பெல்ல போடுறா. இதனால அங்க இருக்கிற செடி எல்லாமே அப்படியே அதோட மாய்ஸ்டரை இழக்குது. அங்க அப்படியே அதுங்க விழ ஆரம்பிக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ
ரொம்ப சந்தோஷமாறான். சமந்தா உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க நோட்டீஸே பண்றாங்க, அந்த செடியெல்லாம் விழ ஆரம்பிச்சிருக்கும்ல, அது அங்க இருக்கிற மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் நிலத்துல இருந்து இல்ல, அங்க பரவி இருக்கிற அந்த மிஸ்ட் அது வழியா தான். அட இதுவும் ஒர்க் ஆகலையா? அங்க இப்படி இவங்க யோசிக்கும் போதே நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து நிக்குது. அது ஒரு எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு கார்டியன் தான். இது வந்து இங்க நிக்க இந்த ஹீரோ ஒண்டி இல்லாம ஒட்டுமொத்த குழுவும் ஷாக் ஆகுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இந்த கார்டியனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. மேலதான் கதை இன்னமும் வேற லெவலா போகும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.